உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகல. நான் கூட தனா கார்த்திக் பேச்ச கேட்டு போயிடுவாளோன்னு நினைச்சுதான் அவ பின்னாடியே போனேன். ஆனா அங்க நடந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் என் டென்ஷன் எல்லாம் போய் கூலா இருக்கேன். என்ன நடந்துச்சு? காலையில கார்த்திகை நான் பார்த்தேன். திருவிழா கூட்டத்துல இருந்தான். தனாவை பார்த்து பேசி அவன் வர சொல்லியிருக்கான். இங்க தேடி வர்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா, நீ எதுக்கு தனியா போன? என்ன எழுப்ப வேண்டியதானே? நான் வந்து அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன்ல. எதுக்கு? தனாவுக்கு மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகிறதுக்கா? எப்படியும் தனா மனசை மாத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் கார்த்தி அவளை கூப்பிட்டு இருப்பான். அவன் எதுக்கு கூப்பிட்டான், என்ன பேசினா எதுவும் எனக்கு தெரியல. ஆனா தனா பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுனா? தனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்ஸஸ் கதிரவனா மாறிக்கிட்டு இருக்கா. சும்மா தான் விளையாடாத மாயா. முதல்ல நடந்த விஷயத்த சொல்லு. இனிமே நான் உங்களோட ஸ்டூடெண்டா கூட இருக்க முடியாது. நீங்களும் என்ன மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. நிஜமாவா சொல்ற? இப்படியா பேசுனா? ஆமாடா, இனிமே ஜென்மத்துக்கும் அவ கார்த்திக் பக்கம் போகவே மாட்டா. இவ்ளோ சீக்கிரம் தனா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. எங்க மாறினா? அவ இன்னும் என் மேல கடுப்புல தான் இருக்கா. அதுவும் உண்மைதான். ஆனா கார்த்திக்க மறக்க ஆரம்பிச்சிட்டா. அது அவனுக்கும் இந்நேரம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். தனா பெரியம்மா பெரியப்பாவுக்காக யோசிக்கிறா. இது போதும், இனிமே எல்லாம் தானா மாறும். நீ சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் என்னை ஏத்துப்பான்னு நினைக்க முடியாது. ஏன் முடியாது? கார்த்திக்க மறந்தவ நாளைக்கு உன்னை காதலிக்க மாட்டாளா என்ன? என்னப்பா வெக்கமா? நீ வேற. அப்படி ஏதாவது நடந்தா பார்க்கலாம். நீ ஏன் எதுவும் கற்பனை பண்ணிக்காத. அதுவும் இல்லாம நான் தனாவை அடையணும்னு என்னைக்கும் நினைச்சதே இல்லை. போதும்டா. இப்ப என்ன உனக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹியூமன் அவார்டு கொடுத்துடலாமா? ரொம்ப தான் பண்ணுவிய. உன்னை கூட்டிட்டு போயிருந்தா நீ அங்க பிரச்சனை பண்ணிருப்ப. தனாவுக்கு கோவம் அதிகமாகி உன்னை திட்டிருப்பா. நான் போனதுனால எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சது. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கதிர். தனா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பா. நீ ஒரு சிச்சுவேஷன்னால தனாவுக்கு தாலி கட்டியிருக்கலாம். ஆனா உன்னால மட்டும்தான் தனாவுக்கு ஒரு நல்ல லைஃப கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை எந்த பொண்ணும் வேண்டான்னு சொல்ல மாட்டா. அதான் உன் தங்கச்சி சொல்றாளே. அது ஒரு நாள் மாறும்டா. தனாவும் நீயும் ஹாப்பியா இருப்பீங்க. அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நீ போய் தூங்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.